I'm a brider, Joe Wider, when you beat there, I'm a business squatter, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோன்னா இது சாம்பிள் கைஸு பாட்டு ஃபை கேம் பிளே தானடா கேம் பிளேக்குள்ளே போயிடலாமே கேம் பிளேக்குள்ளே தான் போயிடலாமே நம்ம மீண்டும் இதே லெவல். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா வலிமை படம் மாதிரி மாறிட்டோம். எப்படின்னா வேறு இது ஸ்கின்னு தான். முன்னாடி ஒரு நூபு 2 பேர் நூபுன்னு சொல்கிறாங்க தான். 3 பேரா ஒரு 4 பேரா இல்லை 3 பேரா இல்லை தெரியலப்பா. டே டோய் அரே பைத்தியக்கார், டே பகவான், அரே பகவான், இவங்கிட்ட மாற்றிக்க மாட்டேங்கனே. ஃபஸ்ட்டு ரவுண்டு. ஏன்னா இந்த ஷார்ட்டு ரொம்ப ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சாஃப்ட் ஷார்ட். 8 நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடியோ கூட வரலாம். பாவி அப்படின்னு கேட்பீங்க. தப்பார்கள் என்னாதி அந்த மாதிரி தான். பாவி என்பார்கள், தப்பாத என்காது. நேற்று நான் தத்துவம் அவ்வளோ பேசினேன், ஒரு யூஸ் இல்லையே. வெடிகுண்டு மூடுகே சரான் இஸ் பேக்கு எங்கடா ஓடிட்டுருக்கேன் மென்டல். 2ஆவதா 3ஆவதா யாராவது குவாலிஃபை ஆகிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 1 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இது பேபி 8 நிமிஷம் வீடியோவை குடியிருக்கலாம். ஜிம்மி யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. அடாடே ஹூ இஸ் ஜிம்மி? கமெண்ட் செக்ஷனில் ஜிம்மி யார் அப்படின்னு கம்மி பண்ணிங்க. இவர் யார்? வரமாட்டார் போலையே, தவிக்கிறாரே. வந்துடுவாரோ? வரமாட்டார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வராததுனால ஜிம்மிக்கு இந்த சப்போர்ட். ஜிம்மி கீழே போயிட்டான். அங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு ஒரு புது எபிலிட்டி. இதுதான் அந்த ஜம்பிங் பேக் ஃப்ளிப் எபிலிட்டி. நம்ம சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நல்லா இருக்குல்ல அது. ஐயோ வேல்கேனிக்காவா, ஐயோயா, சூப்பர் வாட்டர் பார்க், ரேஸ் டு ஃபினிஷ். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் இந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து நம்ம தப்பிச்சாலே இந்த ரவுண்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி தான் நினைக்கிறேன். லூசு பயலே. சரி போ, இன்னும் டைம் இருக்குது. இன்னும் முன்னாடி 5 பேர் தான் போயிருக்காங்க. அது 6ஆவதாக நம்ம கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் நிறைய பேர் கீழே விழுவாங்க. ஸோ அது நடக்கலாம். அந்த நடக்கிற நம்ம விழுந்துட்டான். கபிலே. ஐயோ, முன்னாடி ஒரு ப்ரோ பிளேயர் போகிறாரு. முந்திக்கிட்டு நான் போகிறேன். அதனால் மன்னிச்சிக்கோங்க ப்ரோ பிளேயர், தயவு செஞ்சு சொல்லவே மாட்டேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஈவில்னஸ். அப்போ வந்துட்டேன். ஏன்னா இந்த ரவுண்டில் இது இப்படி போனான்னு வைங்க கைஸ், ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் பார்த்தீங்களா லாவாவில் போயிட்டுருக்கேன். அதனால் இந்த சைடு நம்ம ஈஸியாக இங்கே வந்துடலாம். இது வரைக்கும் ஒரு பேர் குவாலிஃபை ஆகலை. நம்ம பேட் வேர்ட்ஸில் திட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். சிவம் நான் கண்டிப்பாக நிறைய பேர் பின்னாடி வந்துருப்பாங்க. ஒரு 5 பேர் இல்லை. பாறாங்கல் தலையா, உருட்டு கோபாலன் சொல்லிகிட்டே போவாங்க. பாறாங்கல் உருட்டி கோபாலன். இவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவீங்க? ஓடு ஃபஸ்ட்டாக குவாலிஃபை ஆகிறோம் கீஸ். போன மேட்சும் இதே லெவலில் ஃபஸ்ட்டாக குவாலிஃபை ஆனோம். ஐயோ பாவம், இவன் குவாலிஃபை தான் வேணாம். இவங்க 3 பேர் ஆகிடுவாங்களா? யாருன்னு தெரியல. 2 பேர் 3 பேர். இவன் குவாலிஃபை ஆவான்னு தெரியல. மாட்டான். அவன் மாட்டான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அதாவது இவனை விட்டா அவ்வளோதான், செத்துட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு, தோத்துட்டான். ஐயோ பரமா கிட்டக்க வந்துட்டு தோத்துட்டியடா கீஸ். ரொம்ப கிட்டக்க வந்துட்டான் கீஸ். பாவம் கீஸ். சார் ப்ரோ, சாரி ப்ரோ. அப்படி ஒரு பேக் ஃப்ளிப்பாக போடுவோம். இனி நம்மளுக்கெல்லாம் இந்த பேக் ஃப்ளிப் தான் கீஸ். அடுத்து நம்மளுக்கு ஆடு கிடைக்க போகுது. அப்படின்னு கேட்டிங்களா? ஆமாம், ஆடு அடுத்த நாளைக்கு கிடைக்கும். ஓகே, நாளைக்கு ஆடு கிடைக்கும் நம்மளுக்கு. ஆடு ஸ்கின்னு நினைக்கிறேன். ஆடு ஸ்கின்னு கிடச்சிருதுன்னு வைங்க, அப்படி தான் சொல்லிட்டு நம்மலாம் சுற்றுவோம். யாரா நீனே புதுவாளா? ஆமாண்டா, ஐம் ரேசர். ஐயோ வெறுப்பு. இவன் பாருங்க, இவனா ஜெயிக்க போகிறான்.
இவன் இப்படி சீட்டிங் பண்ணுறாங்க கைஸ். இங்கே இந்த மாதிரி சீட்டிங் பண்ணால் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. இது கிடச்சி என்னத்தை பிரயோஜனம்? இது கிடச்சி நான் என்னத்தை பண்ண போகிறேன்? என்னத்தை பண்ண போகிறேன்? செம்மையாக இருக்கே டே. கைஸ் எதுவுமே ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா அப்படி போயிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் மேட்சாக இருக்க போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே வருவான்னு தெரியல. அதுக்கு வந்தால் நல்லது. ஓகே. ஆமாம் ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்மளுக்கு ஒரு ஹனிகாம் மேட்ச். இந்த மேட்ச் அது புது லெவல் தானே. புது லெவல் தாங்கடா. நான் தோத்தாலும் பரவாயில்ல. ஆனால் தெரிஞ்ச விஷயந்தான் கேஸ். நான் எப்போ தான் புது லெவல் தாங்கன்னு சொல்கிறேனோ அப்போ தரமாட்டாங்க. அப்புறம் தான் தருவோம். இந்த குண்டா காய்ஸ், இந்த குண்டா இங்கேயும் வந்துட்டான். இவன் போன ரவுண்டில் நம்மளை ஏலியன் தலையா அதுக்குள்ளே எப்படிடா முன்னாடி பண்ணேன்? நீ எப்படிடா முன்னாடி வந்த? நான் எல்லாருமே முன்னாடி ஓடு கைஸ். லைட்டாக பேசிகிட்டு இருந்தேன். லைட்டாக இந்த ஏலியன் தலையோட பார்த்தீங்களா? கிரிஞ்சு பூமர் நல்ல வேலை நேர்த்தி கமெண்ட் செக்ஷனில் ஏறும் பூமர்னு கம்மம். ஏலியன் தலையா? ஏலியன் கூட ரெண்டாவது நாலாவதும் ஆனால் ஒன்றா சேர்ந்து முடிச்சிட்டோம் கீஸ். அதுதான். ஆனால் அவன் குவாலிஃபை ஆகணும் கீஸ். ஆனால் குவாலிஃபை ஆக மாட்டான். வைட்டாங்க ஆக மாட்டான். போயிட்டான். யார் டேய் கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் குவாலிஃபை ஆகுதா? இந்த பைக்கர் ஆகாது தான் கீஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் 2 பைக்கரா? இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன். ஓகே நான் ஒரு பைக்கர். அந்த பைக்கர் இங்கே எப்படி இருக்கான் தெரியலையே. ஒருவேளை அவன் குவாலிஃபைடு இருந்ததுக்கப்புறம் தான் வந்துருப்பான் முடியும். நல்ல ரவுண்டாக தாங்க. நல்ல ரவுண்டாக. நேற்றுக்கு ஒருத்தருக்கு டிஸ்கோ லைட் வந்தது ஈஸ் லாஸ்ட் மேட்ச். அந்த ரவுண்ட் எவ்வளோ தடவை இந்த ரவுண்டை தருவீங்க? விருப்பாவது எவ்வளோ தடவை அந்த ரவுண்டை தருவாங்க? எங்கடா பிரின்ஸ் ஆஃப் பிரேஷியா வீடியோன்னு கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோவும் அதையும் தான் மெர்ஜ் பண்ணி நான் போட போகிறேன் ப்ளீஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ டோன்ட் வர்ரி பி ஹாப்பி. 2 பேர் 3 பேர் டேய் தெரியுண்ட இன்னும் காமிக்கிறேன். இது என்னமோ தெரியல நம்மளுக்கு சதி என்னமோ தெரியல. நம்ம கண்ட்ரோல் லைட்டாக தட்டினாலே அது மூவ் ஆகி வெளில போய்டுறது. திஸ் இஸ் அ கிரிமினல் ஆக்டிவிட்டி. ஸோ என்னென்னா ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வேணுட்டே தோக்க போகிறேன். ஏன்னா எனக்கு டைம் ஆகிடுச்சு. நான் வெளில போகிறேன். ஏன்டா இந்த நேரத்துக்கு வெளில போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஓகே என்னோடய சவுண்டு கேட்டிருக்காது உங்களுக்கு. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஸ்கூல்லே நான் அப்படி தான் பேசுவேன். தக்க செக்கில் ஆட்டில் சுத்தமான உருட்டு அந்த மீமை இதில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆட் பண்ண காப்பி ரைட் கொடுப்பீங்களே, அதுக்கு தான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். டே வந்துடாதீங்கடா ப்ளீஸ்ரா யாரும் வராதிங்கடா. நான் அப்படியே தண்ணியில் குதிச்சு போடுறேன். குதிச்சு போனால் ஸ்பீடாக போகிறான். ஐயோ ஸ்பீடாக போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளோ வலிக்கிட்டு போகிறோம் கேஸ். கலக்குடா அந்த சூறாவளியில் நம்மளை உழ வச்சு அப்படி என்ன சந்தோஷமாக பாருங்க. மேலே ஒருத்தன் குதிச்சு போயிட்டு இருக்கான். கீழே நான் ஒருத்தன் வந்துட்டேன் இடிக்காமல் வர்றேன் வந்துட்டேன். ரெண்டாவதா குவாலிஃபைட் ஆகிட்டேன். ரெண்டாவதா அப்பா ஃபஸ்ட்டாக குவாலிஃபை ஆகணுன்னு நினச்சேன். பட் நான் வந்த ஸ்பீடுக்கு நான் ஃபஸ்ட்டாக தான் குவாலிஃபை ஆகிருக்கணும். ஏன்னு தெரியல. ரெண்டாவதாக குவாலிஃபைடான நல்லது. பிஏ போட்டு அடிக்கிறாங்க பியா குழவியா தெரியல. ஆனால் பைத்தியம் என்ன பைத்தியம். அவள் குவாலிஃபை ஆகிட்டா கீழே கூட்டமாக வந்து விழுகுது கீஸ். அங்கே யார் குவாலிஃபை ஆனாங்கன்னு தெரியல. யார் குவாலிஃபை இருப்பாங்கன்னு தெரியல. வேறு ஓகே இந்த வீடியோ இப்போது 9 நிமிஷம் இருக்குது. யாரெல்லாம் கணக்கு போட்டுட்ருக்கீங்கன்னு தெரியல. இங்கே இந்த வெனமை பாருங்க மாசாக ஜிம்முக்கு போயிட்டு வர மாதிரி எமௌண்ட் வச்சுருக்கான். நானும் வந்து வாங்கணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
ஆனால் வாங்க முடியாது. ஓகே, இது கான்சென்ட்ரேட்டாக விளையாடினாலே போதும். ஆனாலும் இவங்க மேலேனா எனக்கு நம்பிக்கை இல்லையே. இந்த மெயினாக இந்த ப்ளூ கலர் சட்டை உறக்கன் மேலே நம்பிக்கையே வைக்கக்கூடாது போட. ஐயோ, வர்றா உடங்க அவள்கிட்ட. ஓகே, நம்மளை தள்ளி விடுறதுக்கு கூட நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகேங்களா, நான் எதுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றுறேன் போலையே. அவங்க கோவத்தில் அடிக்க வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். இடு ஒருத்தங்குடி எலிமினேட் ஆகலையாடா. எல்லாம் செம்மையாக விளையாட்டுருக்காங்க. சரி, நம்ம எலிமினேட் ஆகிடலாம், வேணுன்ட்டே தோக்குறோன்னு சொல்லியிருந்தோம் வேறு அப்படின்னு சொல்லுன்னு இந்த மேட்ச் ஜெயிச்சாதாங்க. ஓ அப்பா வந்துட்டேன். குவாலிஃபைடா? எப்படி கைஸ் நான் குவாலிஃபை? எப்படி நம்ம எல்லோரும் குவாலிஃபைட் ஆனோம்? அங்கே பாருங்க, நான் அந்த இடத்துல நிற்குதுடா. எப்படின்னு குவாலிஃபை ஆனோம்? இவனும் பாருங்க, இவனும் நாங்களும் ஒரே மாதிரி போட்டிருக்கோம். பூல் தூக்கிய என்னமோ பேர். சரி, இதுவும் எலிமினேட்டர் ரவுண்ட்ஸாக வரணும். லேசர் கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். ட்ரை பண்ணலாம், நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஹாங்காங்கை போடுவோம். ஹாங் பொட்டே அப்படி ஒரு பேட் வேர்ட்ஸ். அது இதெல்லாம் வேண்டாம், இனிமேல் இதெல்லாம் போட மாட்டேன். ஆனால் இதில் யாரும் தள்ளி விடாமல் இருக்கணும் கேஸ், அதுதான் மெயின் விஷயம். நான் இல்லைன்னா குவாலிஃபைட் ஆகிட்டான்னு வைங்க, செம்ம சந்தோஷமாக நான் இந்த வீடியோ முடிப்பேன். ஆகலைனாலும் பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக ஆகிட்டாங்களா? ஒரே ஒருத்தன் தான் ஆயிருக்கானா? 2 பேர் ஆகிட்டாங்களோன்னு நினச்சேன். சொல்லி வாய் முடியல. 3 4 ஒரே ஒருத்தன் இவன். இந்த கிரிமினல் அவுட் ஆகணும், அதை நான் கண்ணால் பார்க்கணும். குவாலிஃபைட் ஆகிட்டேன், இந்த மேட்சை நான் ஜெயிச்சிட்டேன். வெற்றிகரமாக நான் போகிறேன் இப்போ. ஆஹா, சந்தோஷமாக இருக்கிறது கைஸ். ரொம்ப சந்தோஷமாக தான் நான் இப்போ போகிறேன். எஸ்டிஜி சூரஜ் ஹஸ் ஓன் த கேம் கைஸ். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதோட இந்த கேம் பிளே நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும் கீஸ். அப்புறமா இதை எடுத்துக்குவேன். இது எதுக்குன்னு தெரியல, யாருக்காவது தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கீஸ். நானும் இது பார்த்துங்க கஸ்டமைஸில் போய் தேடுறேன். இது அபிலிட்டின்ஸ் இருக்கா இதில் போய் தேடுறேன். இங்கே அன்லாக்குன்னு காமிக்குது, அதில் இன்க்ரீஸ் சைஸ் ஷார்ட் டர்ம்ஸ் இது அப்படின்னு காமிக்குது. இதை பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, அதனால தான் நான் கேட்குறேன். எனக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் எஸ்டிஜி கைஸ். பாய் கைஸ், பாய்.